Good morning, students. Ninth standard chemistry, unit number 10, part number 4, matter around us. The next, centrifugation. Centrifugation is the process by which fine insoluble solid from a solid liquid mixture. It can be separated in a machine. It is called centrifugation. A centrifugage rotates at a very high speed on being rotated by centrifugal force. The heavier solid particle move down and the lighter liquid remain at the top. Centrifugation means solid சப்ஸ்டன்ஸில் லிக்விட் சப்ஸ்டன்ஸு ரெண்டு மிக்ஸ் ஆகிருக்கு. இதில் சாலிட் சப்ஸ்டன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதால அது கொஞ்சம் கீழே செட்டில்ட் ஆகும். செட்டில் ஆகக்கூடிய வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு நாம் மெஷினாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடுக்கு பேர் தான் சென்ட்ரிஃபிகேஷன்ஸ். இட் ரொட்டேட் வெரி ஹை ஸ்பீடு. வேகமாக ஸ்பீட் பண்ணி என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறதால அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸு சீக்கிரமாக செட்டில் டவுன் ஆயிடுது. Look at the picture. These are the test tube containing solution of the liquid and solid. The solid particles are settled down very fast in centrifugation. Next one, in milk dairies, centrifugation is used to separate cream from milk. இப்போ மில்க் இருக்கக்கூடிய க்ரீம்ங்கிறது நம்ம சாலிட் சொல்கிறோம். இப்போ மில்க்லேருந்து அந்த க்ரீமை ரொம்ப ஃபாஸ்ட்டாக செப்பரேட் பண்ணோம்னா, இப்போ நாம் வீட்டில் வச்சுருந்தோம்னா ஒரு நாள் 2 நாள் ஆகும் அதோடய பார்ட்டிக்கிள் செட்டில் ஆக. ஆனால் நாம் மிஷினில் சென்ட்ரிஃபிகேஷன் மிஷினில் போடும்போது ஒரு 1 மினிட்குள்ளே எல்லாமே என்ன ஆயிரும், செப்பரேட் ஆயிரும். இன் வாஷிங் மிஷின் திஸ் பிரின்சிபிள் இஸ் யூஸ்டு டு ஸ்குவைஸ் அவுட் வாட்டர் ஃப்ரம் வெட் கிளாஸ். வாஷிங் மிஷினில் இதே போல் சாலிட் பார்ட்டிகிளாஸ் இருக்கக்கூடிய அந்த அழுக்குன்னு சொல்கிறோம்ல, அது சீக்கிரமாக என்ன பண்ணும், ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கிறதால சீக்கிரமாக சென்ட்ரிஃபிகேஷன் ஆகிரும். சென்ட்ரிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் pathological laboratories to separate blood cell from a blood sample. blood cell நாம் ஏற்கனவே உள்ள ஒயிட் கார்பசல், ரெட் கார்பசல், பிளட்ஸ் அப்படின்னு நிறைய செப்பரேட் பண்ணுறோம். இது எல்லாமே சீக்கிரமாக செப்பரேட் பண்ணதுக்கு நாம் சென்ட்ரிஃபிகேஷன் யூஸ் பண்ணுறோம். இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு கேட்டாங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அது மைய நோக்கு விசை. மைய சென்டரில் அதனுடைய பார்ட்டிகிள்ஸ் சீக்கிரமாக செட்டில் டவுன் ஆகாத நம்ம சென்ட்ரிஃபிகேஷன் சொல்கிறோம். இதில் வாட் இஸ் மீன் பை சென்ட்ரிஃபிகேஷன் ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறோம்? சென்ட்ரிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் ஃபைன் இன்சாலுபிள் சாலிட் ஃப்ரம் எ solid liquid mixture. It can be separated in a machine. It is called centrifuge. The another method, solvent extraction. Two immiscible liquid can be separated by solvent extraction method. ரெண்டு லிக்விட்ஸ் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கு ஆனால் ஒட்டலை. இப்போ நம்ம வாட்டர், ஆயில் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருந்தாலும் ஒன்று ஒட்டாமல் தானே இருக்கும். திஸ் மெத்தட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் சால்பிலிட்டி ஆஃப் டூ இம்மிசிபிள் லிக்யூட் இன் சூட்டபிள் சால்வெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆயில் கேன் பி செப்பரேட்டட் யூஸிங் ஏ செப்பரேட்டிங் funnel. Solvent extraction method is used in pharmaceutical and petroleum industries. Got the picture? This is the separating funnel. The two solutions are taken in the vessel. Here immiscible liquids. The upper portion kerosene, the lower portion water. They are immiscible in the stage. Solvent extraction is the or another question. What is mean by solvent extraction? Two immiscible liquids can be separated by solvent extraction method.
This method works on the principle of different insolubility of two immiscible liquids in a suitable solvent. For example, mixture of water and oil can be separated using a separating funnel. This is the answer for solvent extraction. Do you know solvent extraction is an old practice done for years? It is the main process in perfume development, and it is also used to obtain dyes from various sources. பழைய மெத்தடு. இப்போ நம்ம ரீசெண்டாக பெர்ஃப்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறதுல இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம்.